Hi everyone, today is day 5 of my study villa. லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, காலைல ஏஞ்சுடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் செக் பண்ணுவோம் அப்படியே ஏதாச்சும் இருக்கா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணும்போது தான் நம்ம செடியில் வச்ச செடியில் பார்த்தோம்னா கத்திரிக்காய் விட்டு இருந்தது. சரி ஓகே, நான் ஆக்சுவலி வந்து எங்கள் சைடில் வந்து மண் அந்தளவுக்கு ஒரு வளமாக இருக்காது. பட் ஒரு இதை தான் வச்சேன். பட் பார்த்திங்கன்னா தெரியுது 3 கத்திரிக்காய் வச்சுருக்கு. 3 கத்திரிக்காய் வச்சு ஒரு வேளைக்கு நம்ம பருப்பு குழம்புல போட்டு செய்யலாம் இல்லையா, அந்த மாதிரி செய்வோம். சரி ஓகே, இந்த பக்கம் பார்த்தோம்னா மிளகாயில் வந்து மிளகா வச்சுருந்துச்சு, நிறைய மிளகா வச்சுருந்துச்சு. ஆக்சுவலி நான் வைக்கவே இல்லை, நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த விதையில் வந்தது தான் அந்த அந்த மிளகா செடி. ஸோ நம்ம மண்ணுக்கு எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா. நம்ம வேணான்னு தூக்கி போடுறத கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எவ்வளோ ஒரு ஆதாயமாக கொடுக்குது பார்த்தீங்களா. சரி ஓகே, எல்லாம் பறிச்சாச்சு, எடுத்துகிட்டு போய் எல்லாம் கத்திரிக்காயை விட்டுட்டு மீதியெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலையில் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா 8:30 பார்த்தீங்கன்னா எப்படி வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா, பல்ல இழிச்சிட்டு ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை, அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை. ஸோ நம்ம வடிவேல் ஸ்டைலில் ஒரு ரவுண்டாக இல்லாமல் ஒரு இது இல்லாமல் தோசையை ஊற்றி ஒரு 2 தோசை 3 தோசைன்னு சொல்லிட்டு அந்த காமெடி தான் ஆகுறோம். ஸோ அந்த மாதிரி தோசையை ஊற்றி சாப்பிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவோட என்ன நடக்குது எது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேக்கில் வந்து ஒரு டார்க்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆசைப்படுவீங்க, ஆனால் எங்கே போய் பார்க்கணுன்னு தெரியாது, ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இவர் ஒரு யூபிஎஸ்சி ஐஎஃப்எஸ்ஸாக இருந்தவராட்டுக்குது. மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் போடுவார், பட் சூப்பராக இருக்கும் கண்டென்ட். தயவு செஞ்சு டைம் இருக்க டைமில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்க வந்து கீர்த்தி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இவங்களும் பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய ஹிஸ்ட்ரி சம்மந்தமானதை நிறைய வந்து போடுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போடுறது வந்து கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி நல்லாயிருக்கும். உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை டைம் வந்து இப்போ என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரிலாம் போய் பாருங்கள். ஓகேங்களா. சரி ஓகே, நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுதான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். பட் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, இது நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து டெய்லியும் அந்த சிவி லிஸ்ட் எடுத்து என்னோடய அந்த ரெஜிஸ்டர் நம்பரை எடுத்து போட்டு பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது, பட் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு என் நம்பருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு நம்பர் வந்திருக்கும்ல, ஸோ அந்த நம்பரை பார்ப்பேன். ஓகே, இப்போ என் நம்பர்லேருந்து 10 நம்பர் வந்து தள்ளி இருக்குமா, அப்போ வந்து நம்ம வந்து 10 சீட்டுக்கு அந்த பக்கம் தான் உட்காந்து அவங்களும் டெஸ்ட் எழுதியிருப்பாங்கள்ல, அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, சரி ஓகே விடு நெக்ஸ்ட் டைம் நம்ம நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னு தெரில, ஒரு அது அப்படி போட்டு பார்க்குற மாதிரி ஒரு போட்டு பார்ப்பேன் டெய்லி. ஓகேங்களா. சரி, எனக்கு அது இன்னும் அது வந்து என்னால் மறக்க முடியல, அந்த 1 இயர் கஷ்டம். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஒரு டெலகிராம் சேனல் வந்து இவங்களது இருக்கும் இல்லைங்களா, அந்த இளவட்டம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களது பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக அந்த டிஎன்பிசியில் வந்து என்னென்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க நடத்துகிற அந்த குரூப் தான். ஸோ வந்து அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன், எப்போவுமே பார்ப்பேன் நான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்பப்போ மொக்க பட் சில இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் படிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கிருஷோபா அகாடமியில் தான் நம்ம அந்த ஸ்கெடியூல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அதாவது நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே வந்து சொல்பொருள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து சொல்பொருள் வந்து அதாவது பார்த்தா நோட்ஸ் இருக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுதோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நான் வச்சுருக்கிறது பார்த்தோம்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் வந்து ஏற்கனவே 1 இயராக படிச்சுட்ருக்கேன்றதுனால ஏற்கனவே பழைய நோட்ஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்தோன்னா இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12th 10th வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த 6th ஒன்று இருக்கும். ஓகே, 6th இருக்கிறது வந்து
6th நினைக்கிறேன். எஸ். அது பார்த்தோம்னா அது எல்லாமே ஒன்றா சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்னா நோட்டில் எழுதி வச்சிட்டேன். ஸோ வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் தனியாக போய் புக் எடுத்து தேடி படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பட் வந்து லக்ஷ்மிகாந்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அது படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தோம்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சது பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்தோட 8th எடிஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கிருஷ்ணபோவில் வந்து ஸ்கெடியூல் போட்டிருக்காங்களா, அதுவும் வந்து இந்த டாபிக் ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த இங்கே நம்ம பார்க்குற டாப்பிக்கும் அவங்க கொடுத்த டாப்பிக்கும் அதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ரீட் அவுட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஒரு ரீட் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்காக ரீட் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ அதை தான் எடுத்து நேற்று நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கெடியூல் 1 எடுத்து அந்த பாலிட்டியில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்ட்ரடக்ஷன், நீடு, மேக்கிங், அதுக்கப்புறம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீஎம்பிள், சிட்டிசன்ஷிப். நடுவில் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் ஏன் வேணாம்னு விட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் பாட்டில் அது வந்துடும். ஏன் ஐஎன்எம் பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 12th நினைக்கிறேன். 12th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜுனாக்கர் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த லெசன், அதனால தான் அது விட்டாச்சு. ஸோ இதுதான் என்னோட பழைய இது. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அங்கங்கே பார்ப்போம் இல்லையா, நோட்ஸ் எல்லாமே எடுத்து அப்படி வச்சுருப்பேன் நான். ஸோ வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் என்னோட நான் எழுதுனதில் ஒரு கொஷின் கூட நான் எடுத்த நோட்ஸ்லேருந்து மிஸ் ஆனதே கிடையாது. மிஸ் ஆகிறது எல்லாமே நான் படிக்காததாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து என்னோடய நோட்ஸ் வந்து எப்பயுமே பக்காவாக இருக்கும்னு நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாலும் அதை எழுதி அங்கங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய நோட்ஸ் மேக்கிங் இது. சரி, ஓகே. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து நோட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். சப்போஸ் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? அது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இப்போ லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறோம்ல, அதுக்கு வந்து நோட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இன்னொரு நோட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அதுக்கு மேலே எழுதுறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து இன்னொரு நோட் எடுத்துக்கிட்டேன். அந்த நோட்டில் தான் பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த்லேருந்து படிக்க போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நான் நோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்கெடியூல் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ நேற்று நைட்டே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் முடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த புக்ஸில் இருக்கிற அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்றதுனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஸோ லக்ஷ்மிகாந்தை இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே. எப்படி வந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைட்டில்ஸ் வந்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா புக்கில் இருக்கிறத வந்து படிச்சுக்கோங்க ஒரு டைமு. நோட்ஸ் இருக்காதீங்க, படிச்சுக்கோங்க. ஒரு 2 டைம்னா கூட படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, ஓகேங்க. பட் வந்து அவங்க நோட்ஸ் ரிவைஸ் பண்ணால் போதும். பட் வந்து புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு படிங்க. நோட்ஸ் வந்து தயவு செஞ்சு இப்போ எடுக்காதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் வந்து அந்த 7 டாபிக்ஸ் வந்து நான் படிக்க போகிறேன். அதெல்லாம் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கணும். புரியல இல்லைங்களா? ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம டீப்பாக படிக்க போகிறது கிடையாது, ஸ்கிம்மிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிம்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டீப்பாக டைவ் பண்ணாமல் ஸோ மேலாக்கில் வந்து படிச்சுட்டு போகிறது, அதை தான் பார்த்தோன்னா ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா அதில் என்ன கான்டெக்ஸ்ட் இருக்குது, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு அதாவது பார்த்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் வந்து தோணும். ஏன்னா எடுத்தோடனே டீப்பாக படித்தோம் அப்படின்னோம்னா நம்ம அது மைண்டில் வந்து நிற்காது. ஸோ எப்பவுமே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா வீடியோஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதை போய் பார்க்கணும். ஓகேங்களா? ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு சாப்டர் வைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்பெனி பேக்ரவுண்ட், அதோட இன்ட்ரோலேருந்து இதெல்லாம் தான் பார்த்தோம். எனக்கு வந்து புதுசாக நான் படிக்கிறது பார்த்தோன்னா இதெல்லாம் தான். மற்றபடி அது கீழே இருக்கிறதெல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் நான் படிக்க போகிறேன். ஸோ நேற்று நைட்டே உட்காந்து எல்லாமே நான் முடிச்சிட்டேன். அதாவது வந்து பார்த்தோம்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிம்மிங் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சும்மா நோட் பண்ணி வச்சு ஸ்கிம் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது தான். அதாவது பார்த்தா என்னோடய நோட்ஸ் வந்து இப்போ இதில் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா என்னோட 2 பேஜஸ்லேயே நான் முடிச்சிடும். அவ்வளோதான் என்னோடய நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நோட்ஸ் வந்து ரத்ன சுருக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன உங்களுக்கு வந்து தெரியலையோ அது மட்டும் தான் அதாவது
எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஸ் இதில் தான் மறக்கும். ஸோ அதை மாதிரி தான் வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஸோ கதையாக உட்காந்து எழுதிட்டுருக்காங்க, அப்படியே காப்பி பண்ணி போட்டு போடாதீங்க, அது போய் நோட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனிவே உங்களுக்கு வந்து எது வந்து எது வந்து செட் ஆகுமோ அது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்னோடய நாள் வந்து இப்படி தான் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு நாளில் வந்து என்னெல்லாம் நான் முடித்தேன், எப்படிலாம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் நல்லா படிங்க. பாய்.